நம்ம நிலா வந்து என்னைக்குமே சரி, எப்பவுமே சரி நம்ம சோழனை புரிஞ்சுக்க போகிறதே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கே என்னடா அப்படின்ற மாதிரி எரிச்சலாக வருது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எப்போ தான் சோழனோட லவ் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு ஐயனார் துணை வீட்டை விட்டு போனால் தான் தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எதுக்கு என் ஃபோனை வந்து மெசேஜ் பண்ணி என் ஃபோனை எடுத்து ராகுவுக்கு மெசேஜ் பண்ணீங்க, அது பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு ஃபோனில் மெசேஜ் பண்ணது ரொம்ப பெரிய ஒரு டீப்பாக வந்து பேசி நம்ம சோழனை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம சோழனுக்கு வந்து சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெகுளி தான், சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இது பண்ணி விட்டார். யாருக்காக இருந்தாலும் அவங்க பொண்டாட்டிக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக வந்து கோவம் வருந்தானே, அதை புரிஞ்சுக்கணும் தான் நிலா. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் வந்துட்டு பேட் வேர்ட்ஸில் பேசிட்டாரு தேவையில்லாமல். அது ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னே சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு எப்படி வந்து நிலா வந்து சமாதானம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி இப்போ வானதியோட பிரச்சனை வேறு ஓடிட்டு இருக்கு. இப்போ பாண்டியன் என்னன்னா, இல்லை எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு அட்டமெண்ட்டாக இருக்கார். அவங்க வீட்டிலே போயிட்டு பேச போகிறாரு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு சேரன் எனக்கு கல்யாணம் ஆன வாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா, மாப்பிள்ளையை வாங்க நம்ம வந்து பொண்ணு கேட்க போகலான்னு சொல்லிட்டு சேரன் ரெடியாக இருக்கார். பாண்டியனை காணும் எங்கே வந்து அப்ஸ்காண்டு. என்னங்க பாண்டியா, நீங்கள் வந்து நல்ல பையனாக இருந்தீங்க, இப்படி ஒரு அப்ஸ்காண்ட் ஆகி எங்கெங்க போயிட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, அதை விடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குது, நம்ம பல்லவன் இருக்காரு, அவர் ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காரு, நம்ம காயத்ரி கூட. அது சோழனுக்கு வந்து தெரிய வந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் வந்து உள்ளே இழுத்துட்டா அந்த பொண்ணை. சோழனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு ஒரு காசே கொடுக்காம ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த சோழனை தான் சொல்லணும். கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணியிருப்பார். பரவாயில்ல, நம்ம இப்போ பல்லவன் வந்து தப்பிச்சிட்டாருனே சொல்லலாம். ஆனால் பல்லவன் வந்து படிக்கிற வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை சினிமாவுக்கு வந்துட்டு காலேஜை வந்து கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிட்டுருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ஏதோ சின்ன பையன் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பாண்டியனுக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாண்டியன் வானதி ஜோடி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆகணும். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜோடி பிடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோடி அப்படின்னா நம்ம சேரன் அண்ணா இருக்காரு, சேரன் அண்ணாவும் சந்தாவும் தான் பிடிச்சிருக்கு. இந்த நிலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சும்மா வந்து ராகவ் தான் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்க கூட வந்து பேசிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு நம்ம சோழனை கண்டிப்பாக சோழனை விட்டு போனாங்க தான் தெரியும் நம்ம சோழனோட அருமை என்னன்னு. கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயனார் துணை சீரியல் புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க guys.